தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டா மலேசியால இப்போ தளபதி திருவிழா அப்படிங்கிற பேர்ல ஒரு லைவ் ட்ரிபியூட் கான்சர்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் ஃபேன்ஸ் பலரும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தளபதி விஜயோட கடைசி ஆடியோ லான்ச் ஸ்பீச்சை அவர் பேசி முடிச்சிட்டாரு. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல தளபதி விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, மலேசியா மார்க்கெட் ரொம்பவே முக்கியமான ஒரு சினிமா மார்க்கெட். நண்பர் அஜித் நடிச்ச பில்லா, காவலன், குருவின்னு இப்படி சில படங்கள் பேர் கேட்டா மலேசியா தான் ஞாபகத்துக்கு வரும். மலேசியா அப்படின்னாலே நண்பர் அஜித்தோட பில்லா படம் தான் ஞாபகத்துக்கு வரும். மேலும் இத சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. என்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் கான்சர்ட் நடக்கிறது பெருமையா இருக்கு. நம்ம நண்பிகள் எல்லாருக்கும் நன்றி. மக்கள் எல்லாரும் நான் சினிமாவை விட்டு ஏன் போறேன்னு கேக்குறாங்க. நான் பெரிய பீச்ல சின்னதா ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா ரசிகர்கள் நீங்க பெரிய கோட்டையவே கட்ட வச்சிட்டீங்க. நான் நிறைய அவமானங்கள், தடைகளை சந்திச்சிருக்கேன். நடிக்க வந்த முதல் நாள்ல இருந்து இந்த 30 வருஷம் வரைக்கும் என்னோட ரசிகர்கள் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக அடுத்த 30 வருஷம் நான் அவங்க கூட இருக்கணும். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கறேன். இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு போறவன். அனிருத்தோட நிக் நேம் MDS, அதாவது மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீங்க எதனாலும் இந்த ஸ்டோர்ல வாங்கிட்டு ஹாப்பியா வெளியே வரலாம். அவர் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. என்னோட டைரக்டர் வினோத் அவர் கமர்ஷியல் படத்துலயும் மெசேஜ் கொடுப்பாரு. வில்லன் பாபி தியோல் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் பிரியமுடன் மற்றும் வில்லு அவரோட படங்களை இன்ஸ்பயரா வச்சு எடுத்ததுதான். அந்த வகையில பாபி தியோல் சார் கிட்ட, சார் நான் உங்களுக்கே தெரியாம உங்க படத்தை சுட்டுட்டோம் சார்னு அவர்கிட்டயே சொன்னேன். மமிதா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட டியூட் மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டர். அண்ட் பூஜா ஹெக்டே அவங்களோட நடிப்பும் டான்ஸும் தமிழ் சினிமாவோட மோனிகா பெல்லுச்சி அவங்க அப்படின்னு தளபதி விஜய் ஜனநாயகன் படத்துல நடிச்ச நடிகர்களை பத்தி பேசியிருக்காரு. மேலும் பிரகாஷ் ராஜ் சார், ஹீரோயினை விட எங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி கில்லி படத்துல இருந்தே நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ட்ராங்கான எதிரிகள் இருக்கணும். சும்மா வரவங்க போறவங்களை எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா. விஜய் என்ன தனியா வருவாரா இல்ல அணியா வருவாரான்னு ஒரு பேச்சு இருக்கு. நம்ம எப்போங்க தனியா வந்திருக்கோம். 30 வருஷமா உங்க கூட தானே இருக்கேன். இப்போ அணி இருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க, அது சஸ்பென்ஸ். ஏன் அப்படின்னா சஸ்பென்ஸ் இருந்தா தானே கேக் இருக்கும். அடுத்த 2026 வரலாறு திரும்பும். மக்களுக்காக அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். ஏன் அப்படின்னா செய்யறத தான் சொல்லணும். தேங்க்யூ மலேசியா அப்படின்னு தளபதி விஜய் ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. மேலும் ஃபேன்ஸுக்காக கடைசியா வெறித்தனம் சாங்க பாடியிருக்காரு. மேலும் தளபதி விஜய் தளபதி கச்சேரி சாங்க பாடி ஸ்டேஜ்ல டான்ஸும் ஆடி இருக்காரு. தளபதி விஜய் ஸ்பீச் முடிச்சிட்டு போகும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே கத்தி படத்தோட யார் பெற்ற மகனும் சாங்க பாடியிருக்காங்க. அதுக்கும் தளபதி விஜய், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழ போறதில்ல அப்படின்னு ஃபன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. தளபதி விஜயோட இந்த ஸ்பீச் பலரையுமே கண்டிப்பா கண்கலங்க வச்சிருக்கோம்னு தான் சொல்லணும். சீக்கிரமே இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. தளபதி விஜயோட இந்த கடைசி ஆடியோ லான்ச் ஸ்பீச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.